நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஜானர்ல படம் போகுது? லவ் சார், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் லவ். விக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு அவர். சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு சார். டேரக்டர் சண்முகப்பிரியன் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. நிஜமாவே எங்களுக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம வர்றதே ஃபிலிம் பார்க்குறதே வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு. அதை வந்து நல்லா குவாலிஃபை பண்ணியிருக்காரு. ஆமாம்மா, ஷுவர் சார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டர் செலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பிடிச்சிருந்தது. ஓ, இந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி லைன் வாஸ் வெரி குட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்டு வந்து லவ்வுக்கும் கேஸ்ட்டுக்கும் வந்து இது பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப நல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு தேவை. படம் நல்லா இருக்கு. இப்போ ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்றது கிளியராக சொன்னாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. யதார்த்தமாக இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குமோ அதுதான் லாஜிக்கலாக இருந்தது. அந்த மூவி சூப்பராக இருந்தது. என்ன ஜானர்ல போகுது படம்? என்ன ஜானர்ல போகுது? என்ன ஸ்டோரி? லவ் ஸ்டோரி தான். மேரேஜ் எப்படி பண்ணணுன்றதை எடுத்திருக்காங்க. சும்மா பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் மேரேஜ் ஆக்சுவலாக எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு வாழணும் அப்படின்றத ரியாலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, ஒரு மேல் எப்படிலாம் சஃபோகேட் ஆகுறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம்? என்ன மூவி? சார் நல்ல ஸ்டோரி சார். அருமையான ஸ்டோரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அருமையான படம், நல்லா இருந்தது. லவ் மேரேஜ் நல்லா படம். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரே நிமிஷம் இருங்க. எங்க படம் பார்த்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. லேட்டஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். ஃபீல் குட் மூவி. ஒரு இடமும் போர் அடிக்கல. தரோலி என்ஜாய். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெஸ்ட் படம். நல்ல அடித்தடி சண்டை இல்லை, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீலிங் இஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபேமிலியோட தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமுக்கு நல்ல படம். ஹீரோயினும் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கா. ஸ்டோரி வைஸ் டைரக்டர் இது எல்லாமே நல்லா இருக்கு. அடிதடி இல்லை, இது இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நேரத்துக்கு ஒரு ஃபைட்டிங் இருந்து சூப்பராக இருக்கு. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது இப்போ லைஃப்பில், ட்ரெண்டில் என்ன நடக்குது அதுதான் நடந்து கரெக்டாக ஃபுல்லாக ஸ்டோரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நானே சொன்னேன் ஹீரோயின் ஓடி போயிடுவான்னு. அடுத்த சீன் அதுதான் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் போத் வெரி குட். யூஸ்வலாக மூவினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, அப்படிலாம் இல்லை. ஃபுல் மூவி யூ கேன் என்ஜாய். சரௌண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா அழகாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் ஞாபகம்லாம் வருது, பழைய ஞாபகம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா. தாய் மாமன் இவா எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எகைன் வி வில் கோ. தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்ல ஒரு மூவி. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மியூசிக்ஸும் எல்லாம் நல்லா இருந்தது. விக்ரம் பிரபு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. அதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஓகே, பார்க்கலாம். படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆடம்பரமாக இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு படமாக இப்படியும் கொண்டு போகலான்றதுக்கு நல்லா இருந்தது. ஓகே. சூப்பராக இருந்தது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். லவ் மேரேஜ் வில் டாக் டில் த வேர்ட் இஸ் தேர். அதாவது இருக்க வரலாம். ஃபர்ஸ்ட் மூவி இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து எவ்ரி ஒன் வில் என்ஜாய். நல்லா இருக்கு. லேட் மேரேஜ் பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல புதுசாக இருக்காங்க. எல்லாருமே புதுசு. ரொம்ப நல்லா இருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. லவ் மேரேஜ் தானே. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்குமா.
விக்ரம் பிரபு எப்படி பண்ணியிருக்காரு? மேடம் விக்ரம் பிரபு எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸ்டோரி லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? வித்தியாசமாக இருக்குது, எதிர்பாராத இது எடுத்திருக்காங்க. நல்லா சார் படம் நல்லா சார். படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு, அருமையாக எப்படி இருக்கு. பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா எப்படி இருக்கு பார்க்க? நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு. படம் சூப்பர், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரொம்ப படம் எப்படி இருக்கு? படம் உண்மையிலேயே சின்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப தாறுமாறாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகும். இந்த படம் அருமையாக எடுத்திருக்காங்க. சொல்ல வேண்டிய சின்ன விஷயத்தை பெருசாக நல்லா அழகாக ஹைலைட் பண்ணி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அபவுட் 30 ஏஜுக்கு உள்ளவங்க, இப்போ கல்யாணம் பண்ண போகிறவங்க, இல்லை ஃபேமிலியாக ரொம்ப குடும்பத்தை லைக் பண்ணி வாழ்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்தை எக்ஸலண்ட்டாக பார்க்கலாம். 1க்கு 2 3 தடவை பார்க்கலாம். 4 சாங் ரொம்ப அருமையாக இருக்குது, மியூசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நடிச்சிருக்காங்க அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக விக்ரம் பிரபு ரொம்ப நல்லா அருமையாக சிம்பிள் ரோலாக பண்ணாலும் அருமையாக பண்ணியிருக்காரு. படம் ஒரு ஃபைட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கு சார், எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. விக்ரம் பிரபு சொல்லியே தரணும். சூரக்கோட்டை சிங்கக்குட்டி சார் அவர். எப்படி படம் எப்படி போகுது? போர் அடிக்குதா? ஒரு சீன் கூட போர் அடிக்கல, பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு தம்பி. பார்க்கலாமா? ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம்.